நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற NMMSல இருக்கக்கூடிய மேட், தட் இஸ் 2018 to 19 எழுதின இந்த NMMS இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மனத்திறன் தேர்வுல இருக்கக்கூடிய கீ ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேள்வி எண் 41 57 அடுக்கு 75 1ஆம் இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 56 ஹோல் பவர் 75. ரைட், இங்க பாத்தீங்கன்னா 75 அடுக்குல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸோ இப்போ 3ன்னு இருக்கு. 3னுடைய அடுக்குல 2 இருந்துச்சுன்னா என்னன்னு போடுவோம்? தட் இஸ் 3 பெருக்கல் 3ன்னு போடுவோமா? ஆமா. அப்ப ஆன்சர் 9ன்னு வரும். ஓகே, இதே 4னுடைய அடுக்குல 2 இருந்துச்சுன்னா 4 பெருக்கல் 4 16ன்னு போட்டு இதுல அவங்க கேட்டது 1ஆம் இலக்க எண் தான் கேட்டிருக்காங்க. 1ஆம் இலக்க எண்ணா அதோ இங்க இருக்கு இல்லையா, ஒன்ஸ் பிளேஸ்ல, அதாவது இந்த இடமதிப்பு. ஏன்னா இந்த 16ல ஸோ இந்த 6ங்கிறது 1ஆம் இலக்கம், இங்க 1ங்கிறது பாத்தீங்கன்னா 10ஆம் இலக்கத்துல இருக்கு. தட் இஸ் 6 இஸ் ஒன்ஸ் பிளேஸ் அண்ட் 1 இஸ் த டென்ஸ் பிளேஸ். நம்ம எப்படி போடுவோம்ல, ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடுக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? 75 கொடுத்துட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸோ 56 பெருக்கல் 56 பெருக்கல் 56ன்ட்டு இப்படி 75 டைம் நம்ம போட்டு பண்ணிட்டு இருந்தா எக்ஸாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட்கட் எடுக்கணும். ஜஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 56னுடைய அடுக்கில் பார்த்தீங்கன்னா 75 கொடுத்துருக்காங்களா? ரைட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட் பாருங்க. நம்ம நிறைய ரூல்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன? 6. ரைட்டு. இப்போ நீங்கள் 6னுடைய அடுக்கு 1 எடுங்க, என்ன வரும்? 6. 6னுடைய அடுக்கு 2 எடுங்க, இட் இஸ் 6 × 6 36. ஓகே, அடுத்தது 6னுடைய அடுக்கு 3 எடுங்க, தட் இஸ் 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6. ஸோ என்ன கிடைக்குது? 6 6 ஆர் 36, 36 6 ஆர் ஸோ 6 6 ஆர் 36. ஸோ 6 2s ஆர் 6 3s ஆர் 18 + 3 ஸோ 21. ஸோ 216ன்னு கிடைக்குதா? ரைட். அப்போ என்ன அது? எப்படி பார்த்தீங்கன்னாலும் இங்கே லாஸ்ட்டில் நமக்கு கிடைக்கிறது 6 தான். நீங்கள் எத்தனை வேணால் அடுக்க உயர்த்திக்கிட்டே போங்களேன், அப்போவுமே உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? கடைசியில் 6ங்கிறது தான் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய 6. ஆப்ஷன் 1 6 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 42. RECT என்ற வார்த்தையை கொண்டு அர்த்தமுள்ள வார்த்தையை உருவாக்கும் வரிசை. Select the combination of numbers so that letters arranged accordingly will form a meaningful word. RACET. ஓகே, இங்கே கேள்வியில் பார்த்தீங்கன்னா RACET நான் படிக்கும்போது அது ரேசட்னு கூட படிக்க கிடையாது, RACETன்னு தான் படித்தேன். ஏன்னா பாருங்க, இங்கே மொத்தமாக 5 லெட்டர் இருக்குது. ரைட். இப்போ இங்கே ஆன்சரில் பாருங்களேன், எல்லாமே நம்பர்ஸ் தானே இருக்குது. பட் அந்த நம்பர்ஸில் பாருங்கள், ஸோ அதிகபட்சமான நம்பர் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்? ஸோ நம்ம எப்பவும் போல் ஸோ RACET அப்படின்னு போட்டுட்டு ஸோ அதுக்கு உண்டான நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் எப்பவும் பண்ணுறது போல் ஸோ ABCD அப்படின்னு போட்டுட்டு ஸோ ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 அப்படின்னெல்லாம் போட்டு அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணால் இங்கே தேவை இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிறதே உச்சபட்சமாக 5 நம்பரு, கொடுத்துருக்கிறது 5 லெட்ரு. ஸோ நம்ம பார்த்தோன்னே அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 ஸோ 3 4 5ன்னு அதுக்கு உண்டான ஒவ்வொரு நம்பர் நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். அதை வந்து அப்போ ஷஃபிள் பண்ணணும், அவ்வளோதான். அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா ஸோ ஒரு டைம் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மட்டும் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை உருவாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஆர் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நான் அடுத்தது போடுறேன். ஸோ போட்டுக்கோங்க. அடுத்தது ஸோ ACT இப்போ உருவாகுதா பாருங்கள். தட் இஸ் ரியாக்ட்னு ஒன்று இருக்குது. ஆமாம், நம்ம ஆக்ட் அப்படிங்கிறது என்னது? ஸோ ஏதாவது ஒரு செயல் செய்கிறது, ஓகேவா? அதற்கு எதிர் செயல் தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட், அதாவது எதிர்வினை புரியுறது தான் ரியாக்ட்னு சொல்லுவோம். ஸோ இது அர்த்தம் உள்ளது தானே? ஆமாம். அப்போ நம்ம அந்தந்த நம்பர்ஸ் அங்கங்கே போட்டால் போதும். ஸோ ஆருக்கு பதிலாக 1, ஸோ க்கு பதிலாக 4, அடுத்தது ஏக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 3, அப்புறம் டிக்கு பதிலாக 5. ஓகே, இப்போ இந்த 1 4 2 3 5 இங்கே இருக்கா பாருங்கள். எஸ், ஆப்ஷன் 2 1 4 2 3 5 இருக்குல்ல. ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2 தான் நம்மளுடைய. கொஸ்டின் நம்பர் 43. 7 8 9 7 6 5 7 9 7 6 5 4 9 7 5 என்ற எண்ணில் 9ஐ பின்னதாகவும் 6ஐ முன்னதாகவும் கொண்டுள்ள இலக்கம் 7ன் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The number of 7s in the series 7 8 9 7 6 5 7 9 7 6 5 4 9 7 5 which are preceded by 9 and also followed by 6. சரி, இதில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் 9ஐ பின்னதாகவும், தட் இஸ் பாருங்க
கொஸ்டின் நம்பர் 43. 7 8 9 7 6 5 7 9 7 6 5 4 9 7 5 என்ற எண்ணில் 9ஐ பின்னதாகவும் 6ஐ முன்னதாகவும் கொண்டுள்ள இலக்கம் 7இன் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. The number of sevens in the series 7 8 9 7 6 5 7 9 7 6 5 4 9 7 5 which are preceded by 9 and also followed by 6 is. ஓகே, இப்போ என்னது இந்த சீரீஸை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் 7 8 9 7 6 5 7 9 7 6 5 4 9 7 5 ரைட். நான் இதை அப்படியே எழுதிக்கிட்டேன். நீங்கள் எழுதக்கூட தேவையில்லை, நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வச்சு அப்படியே நீங்கள் போடலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், தட் இஸ் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ தட் இஸ் 9ஐ பின்னதாகவும், அப்போ 9 பின்னாடி இருக்கணும். 6ஐ முன்னதாகவும், அப்போ 6 முன்னாடி இருக்கணும். கொண்டுள்ள இலக்கம் 7இன் எண்ணிக்கை, அப்போ 7 சென்டரில் இருக்கணும். அப்படி தானே? சரி, அப்போ எப்படி வருது பாருங்க. ஸோ தட் இஸ் 6 முன்னாடி இருக்கணும், 7 நடுவில் இருக்கணும், 9 பின்னாடி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி அதாவது 679ன்னு வரணும். சரி, இப்போ இங்கே பாருங்க 6ன்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே, அப்போ 679 இருக்கா? இல்லை. சரி, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே இருக்கா? இல்லை. அப்போது ஸோ ஆக்சுவலாக இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 0ன்னு தானே ஆன்சர் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே எங்கேயாவது இருக்கா? அதுவும் இல்லை. அப்போது நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு போயிடணும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஸோ கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இது வேண்டாம் நமக்கு. ஸோ நான் இதை அழிச்சிட்றேன். ஸோ தவறாக இருக்குது. ரைட், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல preceded by 9 அப்படிங்கிறாங்க. preceded by 9னா ஸோ 9ஐ முன்னதாக கொண்டு அண்ட் ஃபாலோட் பை 6, அப்போ 6ஐ பின்னதாக கொண்டு அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்படி அமைந்த 7 7 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 7. ஓகே, இப்போ என்னது கிடைக்குது, தட் இஸ் 976 இருக்கா? சரி, இப்போ 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? சரி, 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 976 இங்கே இருக்குது. ஓகே, அதே இது 976 இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 975 இருக்குது. அப்போ இது வராது. அப்போ நம்மளுக்கு 2 இடம் வருது. தட் இஸ் 1 2 அப்படின்னு. ஸோ 2ங்கிறது ஆப்ஷனில் இருக்கா? எஸ். அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 1 2. ஆப்ஷன் 1 2 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 44. ஒரு வகுப்பில் மீரா என்பவர் மேலிருந்து 13வது நிலையிலும் கீழிருந்து 28வது நிலையிலும் உள்ளார் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. Meera ranked 13th from the top and 28th from the bottom in the class. The number of students in the class is. ஓகே, சரி. இப்போ என்னது, மீரா அப்படிங்கிற அந்த பொண்ணு. ஓகே, அந்த மீராங்கிற பொண்ணு வந்து என்னது, ஸோ மேலிருந்து 13வது நிலையில் இருக்கிறாங்க. ஸோ 13th ஃப்ரம் த டாப்பு. ஓகே, ஸோ டாப் இதுன்னு வச்சுக்கிறீங்க, இங்கே பாட்டம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கேருந்து எத்தனாவது நிலையில் இருக்காங்க, ஸோ 13th பிளேஸில் இருக்காங்க. ரைட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ட் 28th ஃப்ரம் த பாட்டம் அப்படிங்கிறாங்க. ஓகே, 28னா எங்கேருந்து, ஸோ இங்கேருந்து கீழேருந்து இது பார்த்தீங்கன்னா 28வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ நான் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மீரா அப்படிங்கிற பெண்ணை தான் குறிக்குது. ரைட்டு. அப்போ பாருங்கள், ஸோ இங்கே 13th அண்ட் 28th. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது 12 நம்பர் இருக்குமா? ஆமாம். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ 28th நம்பர்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா 27 நம்பர்ஸ் இருக்குமா? ரைட்டு. அது இல்லாமல் மீரா ஒரு கேர்ள். ஓகே, அப்போ என்னெல்லாம் கூட்டணும், ஸோ 12 ப்ளஸ் மீராங்கிற ஒரு பொண்ணு, அடுத்து 27, இதெல்லாம் கூட்டுங்க. ஸோ 2 + 1 + 7 0, அடுத்தது 1, ஸோ 40. இப்போ 40ங்கிறது ஆப்ஷனில் இருக்கா? எஸ். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 40. ரைட், இப்படி ஒன்று போடலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மீராவே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி ஆயிருக்கு. தட் இஸ் மீரா என்பவர் மேலிருந்து 13வது நிலையிலும், அப்போது ஸோ 13ங்கிற நிலை இருக்குது. மேலிருந்து மீரா அப்படிங்கிற பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்துருச்சு. ரைட், அப்புறம் கீழிருந்து 28வது நிலையிலும், அப்போ கீழிருந்து 28வது நிலையில அதே மீரா தான் மறுபடியும் இருக்கா. அப்போ 28 பேர் இருக்காங்க. ரைட்டு, சரி. இப்போ என்னது, ஸோ 2 பக்கமும் மீரா மீரான்னு வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும், ஸோ டபுள் என்ட்ரி இருக்கனால அதில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ சிங்கிள் என்ட்ரியை நம்ம கழிச்சிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? சரி, முதல்ல இதை கூட்டிக்கலாம், அப்புறமா இதை வந்து நம்ம கழிச்சிக்கலாம். ரைட், இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இன்னொரு விதமாக போடுறது தான். ரைட், இப்போ பாருங்கள், சரி 3 8 கூட்டுங்க. ஸோ 11, இங்கே 1 வந்துச்சுன்னா 2 1 3 1 4, ஸோ 41. ஓகே, அப்போ 41ல் ஸோ 1 கழிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 40ன்னு ஆன்சர் கிடைக்குதா? அப்போ அப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 40 தான். கொஸ்டின் நம்பர் 45. ஒரு கோபுரத்தில் உள்ள 4 மணிகள் முறையே 5 7 3 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியில் அடிக்கின்றன. அனைத்து மணிகளும் 5 AM, அதாவது காலையில் 5 மணிக்கு ஒன்றாக அடித்தன எனில் அனைத்து மணிகளும் அடுத்து ஒன்றாக அடிக்கும் நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஸோ 4 bells tall in a tower at interval of 5 7 3 and 12 seconds respectively. If all of them toll at 5 AM, the next time they will
all together is அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க இது என்னது? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வினாடிகள். ஸோ தட் இஸ் அந்த செகண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, அப்போ செகண்ட் அப்படிங்கும்போது ஸோ பாருங்க, ஸோ மொத்தம் 4 மணி இருக்கு அப்படிங்கிறாங்க. 1 மணி பார்த்தீங்கன்னா 5, 1 மணி 7, அடுத்தது 1 மணி 3, அடுத்தது 1 12. ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே வந்து 5 AM வந்து காலையில் அடிச்சிடுது. தட் இஸ் காலங்காத்தால 5 மணிக்கு வந்து இது எல்லாமே அடிக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா 5, 7, 3, 12 வினாடிகள் இடைவெளியில் வந்து அடிக்குது அப்படிங்கிறாங்க. ரைட், அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இங்கேருந்து நம்ம என்ன கான்செப்ட் எடுக்கணும்னா எல்சிஎம், அதாவது மீசிமாங்கிற கான்செப்ட் தான் எடுக்கணும். மீசிமா என்னன்னு எடுப்போம், தட் இஸ் 5, 7, 3, 12. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஸ்டெப்பாக தாண்டுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 5 ஸ்டெப்பாக தாண்டுறீங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸோ எந்த ஸ்டெப்பில் மீட் பண்ணி போனால் என்ன சொல்லுவீங்க? ஸோ எல்சிஎம் தானே எடுப்பீங்க. அப்போ 2,5க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஸோ 2, ஸோ 1:2, ஸோ அடுத்தது 5 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 எடுப்பீங்க. ஸோ 1, 1 வர வரைக்கும் போயிட்டு இது ரெண்டையுமே பெருக்குவீங்க. அப்போ 2, 5 பெருக்குனா ஸோ 10வது ஸ்டெப்பில் தான் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டெப்பாக தாண்டி வந்து நின்னாலும் நீங்கள் 5 அடுத்த 5வது ஸ்டெப்பில் 10வது ஸ்டெப்பில் வந்து நிற்பீங்க. ரைட்டா? 2 பேரும் சேர்ந்து 10வது ஸ்டெப்பில் தான் மீட் பண்ணுவோம். அப்படி தானே அர்த்தம்? ஆமாம், அந்த மாதிரி தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ 5, 7, 3, 12 அப்படிங்கிற இடைவெளியில் அடிக்குது அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து எத்தனை மணிக்கு வந்து இப்போ 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சிருச்சு, அப்புறம் மறுபடியும் எந்த டைமில் அடிக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே ரைட், இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுப்போமா? ரைட், இப்போ எடுங்க. தட் இஸ் பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும். ப்ரைம் நம்பர் என்னது? 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, அப்புறம் 7, இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆல் நம்ம பண்ண முடியுமா? பாருங்க, எல்லாத்தையும் வகுக்க முடியுமா? ஆஹா, முடியாது. அப்போ விட்டுடுங்க. அடுத்தது இப்போ 3ஆல் பண்ண முடியுமா? பாருங்க, எஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 12 ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஸோ 3ஆல் வகுக்கலாம். ஸோ 3 போடுங்க. ஸோ 5 அப்படியே தான் வரும், ஏன்னா அதை வந்து 3 வகுக்காது. அடுத்து 7ம் பார்த்தீங்கன்னா வராது. அடுத்தது 3 போட்டிங்கன்னா 1, 3, 3. நெக்ஸ்ட் 4, 3, 12. ஓகே, போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி ஒரே வாய்ப்பாடு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ நம்ம தனித்தனியாக தான் எடுத்தாகணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 5 போடுறேன். 5 போடும்போது ஸோ தட் இஸ் ஒரு டைமு 7, 1, 4. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஸோ 7 எடுத்துக்கலாம். 7 எடுத்திங்கன்னா ஸோ நான் இங்கே போடுறேன். ஸோ 7 எடுத்தால் என்ன வரும்? ஸோ 1, 1, 1, 4. ரைட், இப்போ நம்ம மறுபடியும் 4ஆல் பண்ணலாம். சரி, 4ஆல் பண்ணிங்கன்னா 1, 1, 1, 1ன்னு வந்துடும். ரைட், இப்போ என்னென்ன நம்பர்ஸ் நம்ம போட்டோம்? தட் இஸ் 3, 5, 7, 4. ஓகே, இது எல்லாத்தையுமே பெருக்குங்க. தட் இஸ் இப்போ நான் பெருக்கிறேன் பாருங்க. ஸோ 5 போட்டுக்கோங்க. 3 பெருக்கல் 5 பெருக்கல் 7 பெருக்கல் 4. சரி, பாருங்க, 5, 5, 15, 4, 60. 60 × 7 பாருங்க. ஸோ 6, 7, 42 இல்லையா? ஸோ 420ன்னு வருது. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனா 420ன்னு வருதா? ரைட், இங்கே கொடுத்தது என்னது? ஸோ தட் இஸ் வினாடிகள், தட் இஸ் செகண்ட்ஸ் தானே கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ 420 நம்ம என்னது? ஸோ 60ஆல் வகுத்தோன்னா ஸோ நம்மளுக்கு செகண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, 0க்கு 0 போயிடும். அப்புறம் என்னது? ஸோ 6, 7, 42. அப்போ 7. ரைட் தானே? சரி, அப்போ என்னது? ஸோ 7 செகண்ட் ஆகுது. சரி, இப்போ காலையில் 5 மணிக்கு அடிச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5.7 செகண்டுக்கு தானே மறுபடியும் அடிக்கும், ஏஎம்க்கு தானே அடிக்கும். ரைட், அந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 3 பாருங்க. ஸோ 5.07 AM, 5.07 AM முற்பகல் என்பது தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 46, ட்ரான்குவாலிட்டி என்ற வார்த்தையை கொண்டு உருவாக்க முடியாத வார்த்தை. which one of the word cannot be made from the letters of the word tranquility அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இப்போ tranquility அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்கு பாருங்க சார். தட் இஸ் டி இருக்கு. ஓகே, சரி, இல்லைன்னா நம்ம ஆன்சர்லேருந்து கூட கொண்டு போய்க்கலாம். ரைட், இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஸோ ஆப்ஷன் 1 கில்ட் இருக்கா? கில்ட்டில் கியூ அதில் இருக்கா பாருங்க. எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் யூ இருக்கா? எஸ் இருக்கு. ஐ இருக்கு. எல் இருக்கு. அடுத்து டீயும் இருக்கா? எஸ், எல்ஐடி எல்லாமே. ஸோ கில்ட் அப்படியே உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரினிட்டி இருக்கான்னு பாருங்க. சரி, ரைட்டு. ஸோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, டி இருக்கா? எஸ், டி இருக்கு. ஆர் இருக்கு. ஐ இருக்கு. அடுத்து என் இருக்கா? எஸ், என் இருக்கு. அடுத்தது ஐ இருக்கா? எஸ். அப்புறம் டி இருக்கா? ஒய் இருக்கு. ஓகே, அப்போ இதுவும் இருக்கு. இவங்க கேட்டது உருவாக்க முடியாத வார்த்தையை தான் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னது? ஸோ ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் பாருங்க. ஸோ ட்ரையாங்கிளுக்கு டி இருக்குதா? எஸ் இருக்குது. ஆர் இருக்கு. ஐ இருக்கா? எஸ் இருக்கு. ஏ இருக்கா? எஸ் இருக்கு. ஜி இருக்கா? நோ. அப்போ ஜிங்கிறது இல்லை. ரைட், அப்போ அதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ன்னு தெரிஞ்சிடுது.
ஸோ அது மட்டும் இல்லை, எல் இருக்கு மறுபடியும், ஆனால் ஈங்கிறதும் பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதுதான் வந்து உருவாக்க முடியாத வார்த்தையாக இருக்கு. ரைட், அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ TRAIN தானே, டி இருக்கு, ஆர் இருக்கு, ஏ இருக்கு, ஐ இருக்கு, என் இருக்கு, ட்ரெயின் வருது. ஸோ இப்போ இதில் என்ன ஆன்சர் வரும்? நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். இதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 47. ரேஷன் என்ற வார்த்தையை கொண்டு எழுத்துக்களின் வரிசை மாறாமலும் ஒரு எழுத்தை ஒரே முறை பயன்படுத்தியும் உருவாக்கப்படும் வார்த்தைகளின் எண்ணிக்கை. From the word ration, the number of independent words that can be made without changing the order of the letters and using each letter once only is. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி, ரேஷன்ல வந்து எக்காரணத்தை கொண்டு என்னன்னா, இந்த எண்ணை முன்னாடி போடுறது, இந்த ஐய முன்னாடி போடுறது, டீயை முன்னாடி போடுறது, பின்னாடி மாத்துறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லை, என்னது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லெட்டரையும் ஒரே ஒரு டைம், இப்போ ஆர் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா RATIONல ஆர் ஒரு டைம் தான் இருக்கணும். ஸோ மறுபடியும் நான் ஆரை வச்சு இன்னொன்று உருவாக்கலாமானா அதுவும் கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால உருவாக்க முடியும்னு பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்க, நான் ரேஷன் போட்டுக்கிறேன், RATION. ரைட், இப்போ பாருங்க, ஸோ ரேட்டுன்னு பண்ணலாம்ல. எஸ், சரி, RAT ரேட்டு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இப்படி செக் பண்ண தெரியலனா இப்படி பாருங்க, RA அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரா வராது, RA அல்ல, RT பாருங்க வராது, RI வராது, RO ரோ, RN அப்படியும் வராது. அப்படிலாம் யோசிங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ RAT மூணு வார்த்தையை எடுத்து மூணு லெட்டர்ஸாக எடுங்க. ஸோ RAT வரும் தானே, ரேட்டு. சரி, போட்டாச்சு. ரேட்டில் அடுத்தது இந்த ரேட்டுலேயே பார்த்தீங்கன்னா அட்டு அப்படிங்கிறது இருக்குல்ல. சரி, அப்போ அட்டுன்னு போடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்க, ஸோ TI இதை பண்ண முடியுமா? இல்லை. அடுத்தது ஸோ IO அப்படின்னு பண்ண முடியுமா? IO நோ, IOவும் வராது. சரி, அடுத்து பாருங்க, ON. எஸ், ON ஆன் அப்படின்னு காட்டலாம். சரி, அடுத்தது பாருங்க, ரேஷியோன்னு பண்ணலாமா? சரி, அது பாருங்க, ரேஷியோ RATIO ரேஷியோன்னு வருது இல்லையா? எஸ், அது பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ போட்டு என், அதாவது இதை விட்டுட்டு ஏ போட்டுட்டு என் போடலாம், ஆன் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ போட்டு என் போடலாம். ஸோ IN இன் போடலாம். ஆக்சுவலாக இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஆக்சுவலாக 6எல்லாம் இங்கே இல்லைங்க. ஸோ ஆப்ஷன் 2 5 தான் வந்து அவங்க உயர்ந்தபட்சமாக கொடுத்துருக்கனால, ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 5 தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 48. பிரைட்டர் என்ற வார்த்தையில் முதல் எழுத்தும் 5வது எழுத்தும், 2வது எழுத்தும் 6வது எழுத்தும், 3வது எழுத்தும் 7வது எழுத்தும், 4வது எழுத்தும் 8வது எழுத்தும் ஒன்றுக்கொன்று மாற்றியமைத்த பிறகு அவ்வார்த்தையின் வலது ஓரத்திலிருந்து 8வதாக அமையும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. If the position of the first and fifth, second and sixth, third and seventh, fourth and eighth of the word brighter are interchanged, then letter 8th from the right end after rearrangement is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல நம்ம வந்து பிரைட்டர் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஓகே, சரி, பிரைட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கீழே அப்பில் கூட நான் எழுதிக்கிறேன், போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ BRIGHTER பிரைட்டர் எழுதியாச்சு. சரி, இப்போ நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். தட் இஸ் பாருங்க, ஸோ இது வந்து 1 2 3 4 5 6 7 8. சரி, இப்போ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸோ மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரைட், என்னென்ன மாதிரி மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. தட் இஸ் முதல் எழுத்து 5வது எழுத்தும், முதல் எழுத்து 5வது எழுத்தும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ஆர் இன்டர்சேஞ்சு. அப்போ என்ன ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் 1ங்கிறது என்னது? இங்கே வந்து ஸோ 5க்கு போயிடணும், இது வந்து 1க்கு போயிடணும், அவ்வளோதான். ரைட், அடுத்தது பாருங்க, ஸோ 2வது எழுத்தும் 6வது எழுத்தும், ஸோ 2ம் 6ம் அப்படிங்கிறாங்க. அப்போ 2ங்கிற இடத்துல 6, இங்கே 6ங்கிற இடத்துல 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ 3வது எழுத்தும் 7வது எழுத்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ 3ங்கிற இடத்துல 7, அடுத்தது 7ங்கிற இடத்துல 3. சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 4வது எழுத்தும் 8வது எழுத்துங்கிறாங்க. அப்போ இங்கே 8, இங்கே வந்து என்னது 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ அங்கே மேலே இருக்கிற வருஷப்படி நீங்கள் அப்படி எழுதிருங்க. ஏன்னா இங்கே பாருங்க, ஸோ 5வது எழுத்து அப்படிங்கிறது என்ன இருக்குது பாருங்க. ஸோ நம்ம முன்ன ஃபர்ஸ்ட் போட்டபடி ஹெச் இருக்கா? சரி, அந்த மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடுங்க. சரி, இப்போ என்னது? ஸோ 4வது எழுத்து, சாரி 5வது எழுத்து ஹெச் போட்டுக்கோங்க. அடுத்தது 6வது எழுத்து பாருங்க, ஸோ 5 போட்டு முடிச்சாச்சு, இல்லைனா இப்படி அடிச்சு விட்ருங்க. அடுத்து 6 போடுங்க, 6 என்னது? டி. அடுத்தது 7 போடுங்க, ஸோ இ போடுங்க. அடுத்தது 8 என்னது? தட் இஸ் 6 போட்டாச்சு. அடுத்து 1 2 3 4, 1 2 3 4 BRIG தான். அப்போ BRIG, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க?
தட் இஸ் அவ்வார்த்தையின் வலது ஓரத்திலிருந்து எட்டாவதாக அமையும் எழுத்து அப்படிங்கிறாங்க. ஓகே, தட் இஸ் த ரைட் எண்ட் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். ரைட் முதல்ல எது? இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, அப்படிதானே? எஸ். அப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகே, அவங்க கேட்டது வலது ஓரத்துல இருந்து, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து எட்டாவதாக அமையக்கூடியது. ஓகே, அப்போ எட்டாவதாக அமையணும்னா பாருங்க 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா இருக்கிறதே 8 தான். ஸோ அப்போ அந்த திருப்பி போட்டாலும் எட்டாவது வார்த்தையாக இருக்கு, எட்டாவது லெட்டரா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 ஹெச் தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. ஆங்கில வரிசை எழுத்துக்களில் வலப்பக்கத்தின் முடிவிலிருந்து 11வது எழுத்தின் இடப்பக்கமாக 8வது எழுத்தாக அமைவது. In the English alphabets, the letter 8th to be left of 16th letter from the right hand is. அப்போ கட்டாயமாக இதுக்கு ஏபிசிடி எழுதி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 1 2 3ன்னு நம்ம நம்பர்ஸ் கொடுத்தாகணும். ஸோ அதை பண்ண போகிறேன். இப்போ கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் ஆங்கில வரிசை எழுத்துக்களின் வலப்பக்கத்தின் முடிவிலிருந்து. வலப்பக்கம் அப்படிங்கிறது என்னது? ஸோ இது நமக்கு தெரியும் லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு தெரியும். ஓகே, அவங்க சொல்றது ஸோ ரைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 16வது எழுத்தின் அப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் த லெட்டர் 8th டு பி லெஃப்ட் ஆஃப் த 16th லெட்டர் ஃப்ரம் த ரைட் அப்படிங்கிறாங்க. அப்போ ரைட்ல இருந்து எடுங்க. ரைட்ல இருந்து எத்தனை? 16th லெட்டர். ஓகே, 16th லெட்டர்னா பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9, இது வந்து 10 11 12. ஓகே, 12 13 14 15 16. ஓகே, 16th லெட்டரா என்ன வருது? ஸோ கே வருது. ரைட்டு. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா த லெட்டர் 8th டு பி லெஃப்ட் ஆஃப் 16th லெட்டர் அப்படிங்க. டு பி 16th லெட்டருக்கு. ஸோ இதுக்கு ஸோ 8 லெட்டர் இந்த பக்கமாக. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முடிவிலிருந்து, முடிவுனா இந்த கேவுடைய முடிவிலிருந்து. ஓகே, முடிவிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னது? இடப்பக்கமாக 8வது எழுத்து. ரைட். வலப்பக்கத்தின் முடிவிலிருந்துங்கிறது இந்த ஜட்லுடைய முடிவிலிருந்து. ஓகே, இப்போ நம்ம 16 வந்துட்டோம். 16ஓட முடிவிலிருந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இடப்பக்கமாக 8வது எழுத்து அப்படிங்கிறாங்க. இடப்பக்கம் போது இங்கே தான். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8. 8th லெட்டரா என்ன இருக்குது? ஸோ சி தானே இருக்கு. சி இருக்கா பாருங்க. எஸ், ஆப்ஷன் 1 சி தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 50. எக்ஸ் மற்றும் ஒய் பகு எண்கள் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சம 13 எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள். If x and y are prime numbers such that x square plus y square is equal to 13, then they are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். இங்கே பாருங்க, இங்கே பகு எண்கள் கொடுத்துட்டாங்க, இங்கே இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் ப்ரைம் நம்பர் அப்படின்னாலே என்னது? தட் இஸ் பகா எண்ணுன்னு தான் சொல்லுவோம். ரைட். அந்த பகா எண் என்னென்னலாம் பகா எண் நமக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ 2 3 5 7 இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பகா எண். ஓகே, இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரியான நம்பர்ஸ் இங்கே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு 13 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு பகா என்னன்னு போட்டுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ் மற்றும் ஒய்யனுடைய மதிப்பு அப்படிங்கிறாங்க. ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. 1ங்கிறது நீதர் ப்ரைம் நார் காம்போசிட் நம்பர், அதாவது 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. அப்போ இந்த ஆன்சர் வராது. ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த 2 அப்படிங்கும்போது நம்ம 2வை யூஸ் பண்ணோம்னா என்னது? 2வை எக்ஸை வந்து 2னும் ஒய்யை வந்து 3ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்னது? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 2, இது வந்து 4, இது 3 3 9, 9 4 கூட்டினா 13 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட். அப்போ இது வந்து ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்டு. அடுத்தது தேர்ட் பாருங்க. ஸோ இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போடுங்க. தட் இஸ் என்ன கிடைக்கும்? ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்டு. ஸோ தட் இஸ் 9 ப்ளஸ் 25 13 தாண்டிடுது. அப்போ இது நாட் ஈக்குவல் டு 13. அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. ஓகே, இப்போ இது பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடக்கூடாது? ஸோ 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டு 2 2 4 ப்ளஸ் 3 3 9, அதனால் இது 13 வருது அப்படின்னு இதை நீங்கள் குறிச்சிடாதீங்க. இது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இட்ஸ் அ பகா எண் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரைம் நம்பருங்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நம்ம எடுத்துக்குவோம், அதாவது ப்ளஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த -3ன்னு வந்ததுனால நம்ம அதை நிச்சயமாக நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ அது வரக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் 2 2,3. ஆப்ஷன் 2 2,3 தான் நம்மளுடைய விடை. வழிமுறை வினா எண் 51 முதல் 55 வரை. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 51 to 55. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 பொருள்களுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்குவதாக அமைந்தது.
உள்ளன. ஒவ்வொரு வினாவும் கொடுக்கப்பட்டுள்ள படங்களுடன் தொடர்புடையது எனில் சரியான படங்களை தேர்ந்தெடுக்கவும். The following diagram show some relationship among three items. For each group of elements, there corresponds one diagram 1, 2, 3, 4. That is இதெல்லாம் R option. Select the diagram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படங்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னது? ஸோ ஒரு வட்டம், அந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ 2 வட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளடக்கி இருக்கு. ரைட். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வட்டமானது 2 வட்டத்தை உள்ளடக்கி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வட்டம், அப்புறம் செகண்ட் வட்டம், அப்புறம் உள்ள வந்து சின்ன வட்டம். இது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வட்டம், அதுக்குள்ளே ஒரு வட்டம், ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு வட்டம். ரைட். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். கேள்வி 51 டேபிள், காட், ஃபர்னிச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த 4 படங்களில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது படத்தை பாருங்கள். ஸோ ஃபர்னிச்சர் கடைக்குள்ளே வந்து போனோன்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? ஸோ தட் இஸ் டேபிளும் விற்பாங்க, அதில் கட்டிலும் விற்பாங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த படம் சரியாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் இப்போ இந்த 51க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ங்கிறது தான் கரெக்டு. இது வந்து உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்படி ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஷேர் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே ஆப்ஷன்ஸ் இல்லைன்ட்டு யோசிக்க வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த படங்கள்லேருந்து அது எதுக்கு ஆப்டாக இருக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ரைட். அடுத்தது பாருங்கள், பில்டிங், பிரிக்கு, பிரிட்ஜு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், பில்டிங்னா என்ன? கட்டடம். பிரிக்குனா செங்கல். அடுத்து பிரிட்ஜுனா என்ன? ஸோ பாலம் அப்படின்மா. ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிரிக்கு அப்படிங்கிற செங்கலை வச்சு தான் நம்ம இந்த பில்டிங்கையும் பாலத்தையும் நம்ம வந்து கட்ட முடியும். அப்படி தானே? ஆமாம். ஸோ அப்போ நம்ம என்னென்னு எடுக்கலாம்? தட் இஸ் பில்டிங் அப்படிங்கிற அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா பிரிக்கை வச்சு. ஸோ இதுதான் பிரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸோ இந்த பிரிக்கை வச்சு இன்னும் நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம கட்டலாம், பல கட்டடங்களை வந்து கட்டலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது பிரிக்குனா செங்கல்னு வச்சுக்கோங்களேன். செங்கலை வச்சு நான் இங்கே வந்து கட்டடம் கட்டலாம், அதாவது பில்டிங்கை கட்டலாம், மற்றும் எனது பிரிட்ஜையும் பாலத்தையும் நான் கட்டலாம். அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆப்ஷன் 1ங்கிறது சரியான ஆன்சராக தெரியுது. அப்போது இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ 53 கொஷின் பாருங்கள். ட்ரீ, பிரான்ச், லீஃப். ட்ரீனா என்ன? மரம். பிரான்ச்னா என்ன? கிளை. அடுத்தது லீஃப்னா இலை. ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கிளை இருக்கும். அப்படி தானே? கிளையில் தானே பண்ணாங்க இலை இருக்கும். இலைனா லீஃப். எஸ். அப்போ நம்மளுக்கு பாருங்கள் படம் எப்படி வரணும்? ஸோ இப்போ மேல் படத்தில் நம்மளுக்கு எத்தனாவது படம் வரும் பாருங்கள். தட் இஸ் இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் தான் வந்து அந்த கிளை இருக்கும், கிளைக்குள்ளே தான் இலை இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 3ங்கிறது சரியாக தானே இருக்குது. அப்போ 53க்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 54 தட் இஸ் கோல்டு, சில்வர், ஜுவல்லரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ஸோ தட் இஸ் ஜுவல்லரி ஷாப்பில் போனோம்னா கோல்டு ஜுவல்லரியும் இருக்கும், அடுத்து சில்வர் ஜுவல்லரியும் இருக்கும் தானே? ரைட்டு. அப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜுவல்லரி ஷாப், அதாவது நகை கடைக்குள்ளே போனோம்னா ஸோ தங்கத்துலேயும் இருக்கும், வெள்ளிலையும் இருக்கும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வட்டத்துக்குள்ளே 2 வட்டம் இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கா? எஸ். ஆப்ஷன் 2 பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வட்டத்துக்குள்ளே 2 வட்டம் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 54க்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 55 கோட், மேமல், பீகாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். நம்மளுக்கு தெரியும் இந்த கோட்னா ஆடுன்னு தெரியும். அடுத்தது மேமல்னா ஸோ பாலூட்டிகள்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த பீகாக்னா தட் இஸ் மயில். ஓகே. இப்போ என்ன வித்தியாசம் இருக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா? ஸோ ஆடு, மயிலுங்கிறது அந்த நம்ம அப்படியே டேரக்ட் எடுத்துக்கலாம். இந்த பாலூட்டிகள் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஸோ பாலூட்டிகள் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு வந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? குட்டி போட்டு வளர்த்துறது தான் பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ குட்டி போட்டு தான் வந்து என்ன பண்ணோம்? ஸோ வளர்த்தோம் குட்டியை. ஓகே. இந்த மயில் பார்த்தீங்கன்னா முட்டையிடும். ஸோ அதுதான் வித்தியாசம். அப்போ பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன மாதிரியான படம் போடலாம்? தட் இஸ் மேமல், அதாவது பாலூட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆடு வந்திருக்கும். ஓகே. இந்த மயிலுங்கிறது தனியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான படம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போ மேலே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான படம் எத்தனாவது படமாக இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு 4வது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த படம் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து என்னது? பாலூட்டிகள், தட் இஸ் மேமல். இது பார்த்தீங்கன்னா ஆடு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா மயில். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ஆக தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா கீழே ஸோ நம்ம 4ன்னு எழுதிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. நீங்கள் 4வது இருக்கக்கூடிய அந்த ரவுண்டை வந்து நீங்கள் இது மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ மொத்தம் 1, 2, 3 4வது ரவுண்டை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சர் கரெக்டு. ஸோ இதான் நம்மளுடைய விடை. வழிமுறை வினாயன் 56 முதல் 60 வரை. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 56 to 60. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் செவ்வகம் வணிகம் செய்பவர்களையும், முக்கோணம் விளையாட்டு வீரர்களையும், வட்டம் படித்தவர்களையும் குறிக்கிறது எனில்
56 முதல் 60 வரை உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். For the given diagrammatic representation, answer the questions 56 to 60. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா diagrammatic representation கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க? Rectangle indicates people who are in business. Triangle indicates people who are in sports. Circle indicates people who are educated அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ கீழே சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ 56லேருந்து 60 வரைக்கும் ஒரு 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கான ஆன்சர் எழுதணும். ஸோ நான் தான் எழுதியிருக்கேன். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வகம், அதாவது ரெக்டாங்கிள் இண்டிகேட்ஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிறனால ஸோ வணிகம் தட் இஸ் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், முக்கோணம் என்ன கொடுத்துருக்காங்க? விளையாட்டு வீரரா? ஸோ முக்கோணம் போட்டு விளையாட்டு வீரர் தட் இஸ் ஸ்போர்ட்ஸ்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வட்டம் படித்தவர்களை குறிக்குதா? சரி, அதான் வட்டம் படி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. நீங்கள் ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் போட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை போட்டுருங்க. இல்லைனா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கிட்டு கூட நீங்கள் போடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஈஸி ஒர்க் இருக்கோ அதை பண்ணுங்க. ஏன்னா நம்ம டைம் சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரைட்டு, ஓகே. இப்போ பாருங்கள் நம்ம ஸோ இந்த ரைட் ஆங்கிள்னா இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த எல்லா லெட்டர்ஸும் எழுதிருங்க. ரைட், இந்த ஷேப்பில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ஃபபெட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குது பாருங்கள்? தட் இஸ் ABC தானே இருக்குது. அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. தட் இஸ் ABC. ரைட்டு, அடுத்து ட்ரையாங்கிள் என்ன சொல்லுது பாருங்கள்? ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதை பார்க்கணும். ஓகே, ட்ரையாங்கிள்குள்ளே என்ன இருக்குது? தட் இஸ் ABCDயில் சிலேருந்து எடுத்துக்கோங்க. CDEன்னு இருக்கா? அப்போ சிக்கு நேராக சி போட்டுக்கோங்க, டி அடுத்தது இ போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ படித்தவங்க, அதாவது வட்டத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வட்டத்தில் இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பி தான் இருக்கிறதுலே சின்னது. ஓகே, BCDEF. ஓகே, அப்போ பிலேருந்து எழுதிக்கலாம். தட் இஸ் BCD. அடுத்து பார்த்தீங்கன்னா இயை விட்டுட்டு இந்த பக்கமாக எஃப்னு போட்டுக்கோங்க. ரைட்டு, இப்போ இவ்வளோ தான். சரி, இதை வச்சு நம்ம கீழே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பண்ணலாம். இப்படி போட்டால் நமக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 56 பி என்ற குறியீட்டினை குறிப்பது. ஓகே, இந்த கோட் பி இண்டிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ முதல்ல பி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பி வந்து இந்த இடத்துல இருக்குது. தட் இஸ் பி இருக்குது அப்படின்னா இது பிஸ்னஸ் பீப்புள், அதாவது வணிகம் செய்பவர்கள். அடுத்து பி இங்கே இருக்குது. ஓகேவா, இது வந்து படித்தவர்கள். ஓகேவா, அப்போ படிச்சும் இருக்கணும், வணிகமும் செய்யணும். அந்த மாதிரி இங்கே கொஸ்டினில் அந்த ஆன்சரில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தட் இஸ் வணிகம் செய்பவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இல்லை, படித்த விளையாட்டு வீரர்கள் இல்லை, படித்த வணிகம் செய்பவர்கள். எஸ், எஜுகேட்டட் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள். அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய படித்த வணிகம் செய்பவர்கள், தட் இஸ் எஜுகேட்டட் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள். கொஸ்டின் நம்பர் 57, விளையாட்டில் ஈடுபடும் மற்றும் வணிகத்தில் ஈடுபடாதவர்களை குறிக்கும் குறியீடு. த கோட்ஸ் ஃபார் த பீப்புள் இன் ஸ்போர்ட்ஸ் பட் நாட் இன் பிஸ்னஸ் ஆர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? விளையாட்டில் இருக்கணும், வணிகத்தில் இருக்கக்கூடாது. ஓகே, விளையாட்டு அப்படின்னா இதுதானே. சரி, அப்போ இதில் இருக்கணும், CDE இருக்கணும். ஓகே, பட் எங்கே இருக்கக்கூடாதுன்னா வணிகத்தில் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சி தான் பார்த்தீங்கன்னா வணிகத்துலேயும் வந்திருக்கு. அப்போ இதை தவிர இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ டி மற்றும் இ தானே. ஓகே, நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய டி மற்றும் இ. ஸோ டி அண்ட் இ தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 58 பாருங்க. விளையாட்டில் ஈடுபட்டு வணிகத்தில் ஈடுபடாத படிக்காதவர்களை குறிப்பிடுவது. பாருங்க, இங்க விளையாட்டு மட்டும்தான் இருக்கணும், ஈடுபட்டு. வணிகத்துல ஈடுபடாத, அப்ப வணிகம் இருக்கக்கூடாது. படிக்காதவர்கள், அப்ப படிச்சவங்களும் இருக்கக்கூடாது. அப்ப என்னது? ஸோ இதுலயும் இருக்கக்கூடாது, இதுலயும் இருக்கக்கூடாது, பட் இதுல மட்டும் இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ பாருங்க, இங்க CDEல பாத்தீங்கன்னா ஸோ இந்த சிங்கிறது இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப அதை விட்டுடுங்க, அப்ப அது வராது. நெக்ஸ்ட் பி பாருங்க, இதுலயும் இருக்கு, இதுல இருக்கு, பட் இதுல இல்லை. அதை பத்தி கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது CDE மட்டும்தான். ஓகே, அப்ப சி வராது, ஏன்னா 3லயுமே இருக்கு. அப்ப சியை அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி பாத்தீங்கன்னா இதுலயும் இருக்கு, இதுல இருக்கு. அப்ப அதையும் அடிச்சிருங்க. அப்ப பாத்தீங்கன்னா சி 3மே போயிடுச்சு, டியும் போயிடுச்சு. அப்ப இ இதுல இருக்கா? இல்ல. அப்ப இ தான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 இ. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 59, வணிகம் மற்றும் விளையாட்டில் ஈடுபடும் படித்தவர்களை குறிப்பது. The code for the educated people who are in business as well as in sports is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பாருங்க, வணிகத்துல இருக்கணுமா? ஸோ அப்போ கட்டாயமா இது வரும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாட்டில் ஈடுபடும் அப்படிங்கிறாங்க. அப்போ விளையாட்டு ஈடுபடும், அப்போ இது ரெண்டுமே வரும். பட் என்னது? படித்த 3மே வரும். அப்போ படித்தவர்கள் தானே, அப்போ 3மே வரும். இந்த 3மே இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் கேட்குறாங்க. ஏன்னா இங்கே ஆப்ஷன்லேயே ஒன்று தான் இருக்கு, அதனால சொல்கிறேன். ரைட், இப்போ பாருங்க, ஸோ இந்த 3லையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சி தான். ஸோ சி அப்படிங்கிறதா 3லையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய சி தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 60, படிக்காமலும் விளையாட்டில் ஈடுபடாமலும் உள்ள வணிகர்கள். The code for the business people who are neither in sports nor educated is. ஸோ அவங்க என்னென்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. தட் இஸ்
படிக்காமலும். ஸோ இப்போ படிக்காதவங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து வரக்கூடாது. ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டில் ஈடுபடாமலும். விளையாட்டில் இருக்கக்கூடாது. அப்போ விளையாட்டு வீரராகவும் இருக்கக்கூடாது. தட் இஸ் நீதர் இன் ஸ்போர்ட்ஸ் நார் இன் எஜுகேட்டட். ஓகே, இது 2மே இல்லாம ஸோ இதில இருக்கக்கூடிய இந்த ஏபிசில இருந்து தான் நம்ம ஒருத்தர சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதில இருக்கக்கூடிய வணிகர்கள் அப்படிங்கிறாங்க. சரி. அதில இருக்கக்கூடிய வணிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த சி வராது. ஏன்னா இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு வராது. இந்த பி வருமா? எஸ் வராது. ஏன்னா இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ரைட். அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது? ஏ தானே. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 ஏ தான் நம்மளுடைய விடையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸோ நம்ம ஏபிசி அப்படிங்கிறது நம்ம அந்த எழுத்துக்களாக எழுதி நம்ம எடுத்துக்கலாம். படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஈஸி போட்டுடலாம். பட் சில சமயம் வந்து நமக்கு போடும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பம் வர மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு போடும்போது ஈஸியா இருக்கும்.